Hi all. So இன்னைக்கு வந்து ஒரு UPSC பத்தின ஒரு ஓவரால் அவுட்வியூ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்களே நம்மளுக்கு அடுத்த ஆண்டுக்கான எக்ஸாம்ஸ் எப்படிலாம் இருக்கும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவரால் பிடிஎஃப்பை கவர்மெண்ட் சார்பாகவே அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்தா போதும். சார் ஓவராலாக படிக்கணுமா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் பெருசாக கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹவு டு அப்ளை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தெளிவான விஷயங்களை பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மேஜரான குழப்பம் எதுன்னு பார்த்துடலாமா. ஸோ சென்டர்ஸ், ரைட், சப்கேட்டகரிஸ், plan of examination, very good, eligibility condition, ரைட்டா. ஃபஸ்ட்டு விஷயம், சார் நான் இந்த பரீட்சைக்கு ஓகேவா இல்லையா, ஓகேவா, என்னால் இந்த பரீட்சை எழுத முடியுமா முடியாதா, நான் எவ்வளவு தூரத்தில் இருக்கேன் இந்த பரீட்சைக்கு, ரைட்டா. ஸோ ஓவராலாக சொன்னால் நேஷ்னாலிட்டி, அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாலாம் இது பண்ண தேவையில்லை, நீங்கள் ஒரு இந்தியராக இருக்கணும், ரைட்டா, அவ்வளோதான். அது ஓவராலாக ஜிஸ்டாக சொல்கிறது, நான் ஒரு இந்தியராக இருக்கணும், ஓகேவா. ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு குழம்புறதே இதுதான். ஏன்னா நிறைய பேர் அந்த கல்யாணம் ஆனவங்க படிக்கலாம்னு நினைப்பாங்க. ஈவன் ரொம்ப வருஷம் நான் படிப்பை விட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு சார் நான் படிக்கலாமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. +2 டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா +2 பரீட்சை எழுதிட்டு அதுக்கப்புறமா கரஸில் டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிவில் சர்வீஸ் எழுதி பாஸ் பண்ணவங்களாம் கூட இருக்காங்க, ரைட்டுங்களா. ஸோ அப்படி பார்க்க சொல்ல இந்த ஏஜ் லிமிட்ஸு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டார்டிங் எந்த ஏஜில் சார் நான் ஆரம்பிக்கலாம், 21 வயசு உங்களுக்கு பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா தாராளமாக நீங்கள் சிவில் சர்வீஸ் எழுத ஆரம்பிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு நிறைய பேர் குழப்பம், சார் இப்போ எனக்கு 21 வயசு நடக்குது, அப்போ நான் எழுதலாமா சார். அந்த 21 வயசு எப்போ தெரியுமா கணக்கு பண்ணுவாங்க, நீங்கள் கரெக்டாக அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா. சார் மெயின்ஸ்னால் என்ன, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமை இப்போதைக்கு எலிஜிபிலிட்டி மட்டும் பார்க்கலாம். அந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத சொல்ல எனக்கு ஒரு 21 வயசு ஆகியிருந்தா ஐ எம் குவாலிஃபைடு ஃபார் UPSC எக்ஸாம், ரைட்டா. ஸோ 21 வயசில் நீங்கள் தாராளமாக UPSC எழுத ஆரம்பிக்கலாம். சார் இதோட லாஸ்ட் ஏஜ் என்ன சார், 32 வயசு, ஓகேவா. ஸோ 21 வயசு ஸ்டார்ட் ஆனவங்க 32 வயசுக்குள்ளே தாராளமாக அவங்க எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த 32ன்றது எல்லாருக்கும் வராது. இந்த ஜென்ரல் கேட்டகரின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எந்த ஒரு ரிசர்வேஷனுக்குள்ளேயும் வராதவங்க ஜென்ரல் கேட்டகரி, அவங்களுக்கு தான் அந்த 32 வயசுன்றது அந்த லாஸ்ட் ஏஜ், ஓகேவா. சார் அப்போ அந்த 32 தாண்டி கூட எழுதலாமா, தாராளமாக சில கேட்டகரி எழுதலாம். இங்கே பாருங்கள் தெளிவாகவே அவனே கொடுத்துருப்பான் பாருங்க. ஸோ அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 5 years யார் சார், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப். ஸோ ST SC இன மக்கள் தாராளமாக அந்த 32ஐயும் தாண்டி 5 வருஷம் எழுதலாம். அப்படின்னா என்ன சார், SC ST கேண்டிடேட்ஸ் தாராளமாக 37 வயசு வரைக்கும் எழுதலாம். சரி சார், அடுத்த விஷயம் அப் டு மேக்ஸிமம் ஆஃப் 3 years, அது யார் சார், கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு other backward classes who are eligible to avail of reservation applicable to such candidates. சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நம்ம தமிழ்நாடு கேட்டகரியில் இல்லை ஸ்டேட் வைஸ் கேட்டகரியில் தான் பிசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, எம்பிசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. பட் ஓவரால் நம்ம நேஷ்னலாக பார்க்க சொல்ல, ஒரு நேஷ்னல் எக்ஸாம் UPSC மாதிரி ஒரு நேஷ்னல் எக்ஸாம் பார்க்க சொல்ல பிசி எம்பிசி ரெண்டு பேரையும் சேர்த்து அவங்க என்னென்னு பிரிச்சிடுறாங்க, அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் OBCன்னு பிரிச்சிடுறாங்க. இந்த OBC இன மக்கள் எவ்வளவுக்கு சார் எழுதலாம், எக்ஸ்ட்ராவா அவங்க குறித்து வச்ச அந்த 32 வயசை விட எக்ஸ்ட்ராவா 3 வருஷம் வரைக்கும் எழுதலாம், கரெக்டாக. ஸோ அப்போ இதுலேருந்து ஓவராலாக என்ன சார் கன்க்ளூட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு SC ST பிரிவில் வந்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம், 21லேருந்து 37 வயசு வரைக்கும் எழுதலாம், ரைட்டா. சார் நான் ஒரு OBC சார், அதாவது MBCயில் வரேன் அல்லது BCயில் வரேன் அந்த கேட்டகரி சார், அதே 21 வயசுலேருந்து தாராளமாக 35 வயசு வரைக்கும் எழுதலாம், ரைட்டா. இல்லை சார் நான் எந்த ரிசர்வேஷன்லேயும் வர மாட்டேன் சார், ஸோ அதே 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் எழுதலாம், ரைட்டா. இதில் தாண்டி சார் நான் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி சார், ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி பர்சனாக நான் இருக்கேன் சார், அந்த கேட்டகரியில் இதில் சில மாற்றங்கள் வரும், ரைட்டுங்களா. ஸோ அதை நம்ம டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் தெளிவாக இதோடைய அட்டம்ஸை வந்து நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ரைட். ஸோ ஏஜ் லிமிட்டை தாண்டி அடுத்தது இந்த கேட்டகரி
ஜஸ்ட் ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க சார். இத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்கணுமா 12th இதில் உள்ளே போனோன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் கோர் வேர்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும், 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கணும், ஏதாச்சும் ஒரு டிகிரி, ஓகேவா, யூஜிசி அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு டிகிரி, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு டிகிரி. சார் நான் அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் படிச்சிருக்கேன் சார். எனி சயின்ஸ் டிகிரி. இல்லை சார் நான் இந்த எக்கனாமிக்ஸு, காமர்ஸு, தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர், எனி லிட்ரேச்சர், ஓகேவா. நம்ம சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காலேஜில் ஏதோ ஒரு 3 வருஷம் படித்து டிகிரி சார், இன்ஜினியரிங், எம்பிபிஎஸ், எனி டிகிரி, யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு யூஜி டிகிரி, பிஜி டிகிரிலாம் கூட அவசியம் இல்லை, ரைட்டா. ஸோ யூஜி டிகிரி படிச்சிருந்தா தாராளமாக இதுக்கு குவாலிஃபைடு தான், ரைட்டா. இதில் இன்னொரு குழப்பம் இருக்கும் சார், அதில் 60%, இல்லை டிகிரின்னு ஒன்று கையில் இருந்தால் போதும் சார். இந்த 10th பர்சன்டேஜ் 12th பர்சன்டேஜ் தேவையே இல்லை. 10th பாஸ் ஆகிருக்கீங்களா? பாஸ் ஆகிருக்கேன் சார். 12th ஓகே சார், பாஸ் ஆகிருக்கேன். ஏதோ ஒரு டிகிரி கையில் வச்சுருக்கீங்களா? அதாவது எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டானா, டிகிரி சர்டிஃபிகேட் கூட இருக்குது சார், போதும், அதுவே போதுமானது. இதுதான் உங்களுடைய மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ரைட்டுங்களா? சரி. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு எந்த ஐடியா கிளியர் ஆயிடுச்சு சார்? 21 வயசுலேருந்து 32, 35, 37 விதவிதமாக வயசு சொன்னீங்க, அது புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் என்னது? ஸோ நம்மளுக்கு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுவும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. இதை எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாமா சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ தெளிவாக இந்த டேப்லர் காலத்தை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் சார், நான் ஒரு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் சார், எஸ்சி அல்லது எஸ்டி கேண்டிடேட் சார், நான் எத்தனை முறை சார் எழுதலாம்? உங்களோட வயசு வரமுறை என்ன சொன்னேன்? 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும், அதுக்குள்ள அன்லிமிட்டெட். ஸோ இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ அந்த வயசுலேருந்து நீங்கள் தாராளமாக ஸோ அன்லிமிட்டெட் அட்டம்ஸ் நீங்கள் தாராளமாக எழுதலாம், ரைட்டா. சார் நான் ஒரு ஓபிசி வகுப்பை சேர்ந்தவன் சார், உங்களுக்கு என்ன வயசு முறை சொன்னேன்? 21 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் தாராளமாக 9 அட்டம்ஸ் நீங்கள் தாராளமாக அடிக்கலாம். இல்லை சார் நான் ஒரு ஜென்ரல் கேட்டகரி சார், ஜென்ரல் கேட்டகரினா இந்த 9ன்றது அப்படியே குறைஞ்சிரும், 7 அட்டம்ப்ட் கிட்ட வந்துடும், ரைட்டுங்களா. இதில் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கு சில மாற்றம். ஏன் சார் அந்த சில மாற்றம் சொல்கிறீங்கன்னா, அது அந்த ஃபிசிக்கல் டிசேபிள்டை பொறுத்து, கரெக்டா. ஸோ சிலருக்கு அந்த கண் பார்வை மங்கலாக இருக்கலாம், கரெக்டுங்களா. ஸோ அந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டியை பொறுத்து தான் அதோடைய அட்டம்ஸு, அது நம்மளுடைய அந்த அப்ளை பண்ணுற விதத்தை பொறுத்து, ஓகேங்களா. இல்லை சார், பெருசாக அது முடியல, ரைட் சார். இப்போ வரைக்கும் நம்ம 3 முக்கியமான விஷயம், அந்த 3 முக்கியமான விஷயம் தெரிஞ்சாலே தாராளமாக இந்த எக்ஸாமுக்குள்ளே வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன? ஏஜ். ஓகே சார், நான் எந்த ஏஜில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ரெண்டாவது விஷயம் எத்தனை அட்டெம்ப்ட். ஓகே சார், எனக்கு எத்தனை அட்டெம்ப்ட் அடிக்கலாம், எனக்கு இன்னும் நான் ஒரு 3 அட்டெம்ப்ட் அடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு பாக்கி எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த விஷயமும் தெளிவாக தெரியுது. மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நான் என்ன படிச்சிருக்கேன், ஸோ அதை வச்சு இந்த பரீட்சையை எழுத முடியுமா முடியாதா, இந்த 3 விஷயமும் தெரிஞ்சால் தாராளமாக இந்த கேட்டகரிக்கு நம்ம வந்துடலாம். ஃபஸ்ட்டு பரீட்சை எப்படி தான் சார் நடக்கும், ரைட்டா. எப்போவுமே ஃபஸ்ட்டு கோர் விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய பரீட்சையில் எத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது, இல்லை எத்தனை ஸ்டேஜஸ், எத்தனை நிலைகள் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒட்டுமொத்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதோட நிலைகள்னு பார்த்தா மொத்தம் 3 கேட்டகரி. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, கரெக்டா. ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் 1க்கு பேர் என்ன சார்? அது பேர் ப்ரிலிமினரி, ஓகேவா. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, ரைட்டா. இதோட அர்த்தம் என்னது சார் அப்படின்னு கேட்டால், இதை வச்சு உங்களுக்கு ரேங்க்லாம் போட மாட்டாங்க. இது உங்களுக்கு பேசிக் கேட்டகரி தெரியும்னு நினைக்கிறேன். சரி, இது ஒரு பரீட்சை, எப்படி பார்த்தாலும் பரீட்சையில் பாஸ் ஆனால் அகில இந்தியா ஃபஸ்ட்டு ரேங்க்கு, அகில இந்தியா 2வது ரேங்க்குன்னு ஏதோ ரேங்க் போடுவான், ரைட்டா. இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அந்த ரேங்க்கு இந்த பரீட்சையில் எடுக்கிற மார்க்கை வச்சு போடவே மாட்டான். சரி சார், அப்புறம் இது எதுக்கு தான் சார் அப்படின்னு கேட்டால், அது எதுக்குன்னு தெரிஞ்சாலே அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக அது உதவும், ரைட்டா. ஏன் சார் எனக்கு புரியல, இது எதுக்குன்னு தெரிஞ்சால் நான் என்ன பண்ண போகிறேன்? அது எதுக்கு தெரியுமா? ஆக்சுவலாக இதுதான் உங்களுக்கு ரேங்க் போட போகிற பரீட்சை, அதாவது அதில் இருக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு ரேங்க் போட போகிறான். அப்புறம் எதுக்கு தான் சார் இந்த பரீட்சை? எல்லாரையும் அந்த பரீட்சையில் எழுத விட முடியாது, ரைட்டா. அது ஒரு ரிட்டன் எக்ஸாம், நிறைய பேப்பர்ஸ், நிறைய கொஷின் பேப்பர்ஸ், கரெக்டா. ஸோ இதை எல்லாராலையும் இந்த பரீட்சையை எழுத முடியாது.
இதில் யார் யாரெல்லாம் ஜஸ்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அவங்கள ஆட்டோமேட்டிக்காக இந்த பரீட்சை எழுத விடுவான். இந்த பரீட்சையை வச்சு தான் அவன் ரேங்க் போடுவோம். ரைட்டா? மறுபடியும் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் மார்க் எடுக்கிறது முக்கியமே இல்லை, பாஸ் ஆகணும். ஒன்ஸ் பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள மெயின்ஸ் எழுத விடுவான். ரைட்டா? ஸோ அந்த கேட்டகரி பேர் தான் இன்டர்வியூ. பர்சனாலிட்டி இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, இல்லை பர்சனாலிட்டி டெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ரைட்டா? ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ப்ரில்லியம்ஸை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்ட உடனே மெயின்ஸுக்கு எப்படி சார்? ஸோ இப்போதுலேருந்து என்ன நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ப்ரில்லியம்ஸில் ஜாஸ்தி மார்க்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. விச் மீன்ஸ் அது 100க்கு 100 எடுத்தோன்னு ஒன்று தான், 100க்கு 47 தான் பாஸ் மார்க்னா 47 எடுத்தோன்னு ஒன்று தான். ரெண்டு பேரையும் அவங்க ரெண்டாவது ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்க. ஆனால் இதில் யார் ஜாஸ்தி மார்க் எடுக்கிறானோ அதை வச்சு அவனுடைய ரேங்க் மாறும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டகரி எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதில் எப்படி சார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா? ரைட், இதை பார்த்தாலே ரொம்ப தெளிவாக தெரியும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், ஓகேவா? இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்க்க சொல்ல ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரிலிமினரியை பார்க்க சொல்ல, இந்த ப்ரிலிமினரியும் ஆக்சுவலாக ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகேவா? எத்தனை நாளில் சார் நடக்கும்? ஒரே டே, சிங்கிள் டே எக்ஸாமினேஷன். ஓகேவா? அந்த சிங்கிள் டேல காலையில் ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த காலையில் இருக்கிற எக்ஸாம் பேர் தான் என்னதுன்னு சொல்லுவாங்க? ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். அந்த மாலை ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க, அது பேர் என்னது சார்? சிசேட். ஓகேவா? ரைட், ஓகே. சார் இந்த ஜிஎஸ்ல மொத்தம் எத்தனை கேள்வி சார் கேட்பாங்க? மொத்தம் உங்களுக்கு 100 கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? இந்த 100 கேள்வியும் எதில் இருந்து சார் வரும் அப்படின்னு கேட்டால், ரொம்ப அடிப்படையாக சொன்னால் பள்ளி புத்தகங்கள். ஓகேவா? நம்ம எப்படி அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சார் நான் 6th இருந்து 12th வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்ட் புக் படிச்சிருக்கேன் சார். அதே போல் சிபிஎஸ்சின்னு ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அவங்க என்சிஆர்டிஸ் அப்படின்னு ஒரு புக்கு படிப்பாங்க பாருங்கள், அதே புக்ஸ் தான். ஸோ 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எப்படி தமிழ்நாடு புக்கு டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்களோ அதே மாதிரி 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் என்சிஆர்டி புத்தகங்களை நம்ம படித்தா அதுதான் இதனுடைய அடிப்படை விஷயம். எப்படி டிஎன்பிசிக்கு தமிழ்நாடு புக்கோ அந்த மாதிரி யூபிஎஸ்சிக்கு என்சிஇஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இவங்கள நம்ம 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டா பேசிக்ஸ் புக்ஸ். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் நம்ம படித்தோம்னாக்கா இன்னும் அதில் ஒரு தெரிவு வரும். சரி சார், இந்த 100 கேள்வி, இந்த 100 கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி சார்? எல்லாமே வந்து ஒரு மதிப்பெண் கேள்வி. இன்னும் கரெக்டாக சொன்னால் அப்ஜெக்டிவ் டைப். இந்த ஆப்ஷன்ஸ் கேள்வி, அதாவது வந்து என்னது, ஆப்ஷன் கேள்வி கொடுத்துருவான், ஆப்ஷன் ஏ பி சிடின்னு கொடுத்துருவான். நம்ம எது கரெக்டான ஆப்ஷன் நம்ம நினைக்கிறோமோ அது ஓஎம்ஆரில் மார்க் பண்ண வேண்டியது தான். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எத்தனை கேள்வி சார் கொடுப்பான்? 100 கேள்வி கொடுத்துருவான். ஸோ அதை நம்ம எழுத வேண்டியது தான். இதில் எப்படி சார் பாஸ் மார்க் ஃபெயில் மார்க் அது அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த 2வது பேப்பரையும் பார்த்துட்டு வந்ததுன்னு சொல்லிடலாம். சிசேட் இதில் எத்தனை கேள்வி சார்? 80 கேள்வி. ரைட்டா? இந்த 80 கேள்வி எப்படிப்பட்ட கேள்விகளாக இருக்கும் சார்? இதில் இங்கிலீஷ் அண்டு மேக்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இல்லை சார் மேக்ஸ் இல்லை, ஆப்டிடியூட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ரைட், ஓகே. ஸோ இங்கிலீஷ் என்ன சார் பண்ணுவாங்க? நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போமே, அந்த பேராகிராஃபை படி, பத்தியை படித்து கீழே இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்லு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் கோர் இங்கிலீஷாக இருக்கும். ஸோ அந்த ஒட்டுமொத்த பேராகிராஃபையும் படிச்சுட்டு அதில் இருக்கிற கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். மற்ற கேள்விகள்லாம் எப்படி சார் இருக்கும்? ஆப்டிடியூட் அதே மாதிரி தான். நம்ம இந்த ஸ்கூலில் படிச்சிருப்போமே, பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், வேறு என்னது, மென்சுரேஷன், இந்த சர்க்கிளோட ஏரியா, வால்யூம்ஸு, இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூலில் 10ஆம் கிளாஸ் மேத்தமெட்டிக்ஸில் என்ன படித்தோமோ எல்லாம் அதில் இருக்கும். ரைட்டா? சர்க்கிள்ஸ் இருக்கும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இருக்கும், ஏஜ் கணக்குகள் இருக்கும், வேறு என்ன சொல்லலாம், இந்த குட்டி குட்டி அடிஷன் சப்ராக்ஷன் கூட இருக்கும். ரைட்டா? நம்ம பித்தாகரஸ் தியரம்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, எல்லாமே இதில் வந்துடும். அப்போ அதில் மேத்தமெட்டிக்ஸ்னால் எந்த அளவு சார் மேத்தமெட்டிக்ஸ்? ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ். அட 9th to 10th கூட வச்சுக்கோங்களேன். 9ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம படிக்கிற அந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கும். அடித்தல், அந்த அடித்தல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், அதுக்குள்ளே இருக்கிற மேத்தமெட்டிக்ஸை மட்டும்தான் அவன் கேட்பான். அதில் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிக்கணும். ரைட்டா? ரைட், ஓகே. இப்போ இந்த ப்ரிலியம்ஸை பொறுத்த வரைக்கும் இது குவாலிஃபையிங் பேப்பர்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? மிக முக்கியமான ப்ரிலியம்ஸை பற்றின மிக முக்கியமான பாயிண்ட்ஸை இங்கே எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது, இட் இஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர். மார்க் முக்கியம் இல்லை, பாஸ் ஆனால் போதும். ரைட். 2வது பாயிண்ட், மொத்தம் எத்தனை கேட்டகரி? 2 கேட்டகரி. ஒன்று வந்து ஜிஎஸ், இன்னொன்று வந்து ஆப்டிடியூடுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு பேர் தான் என்னது? சிசேட் அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டா? 3வது இனிமே தான் சொல்ல போகிறேன். ஓகேவா சார்? இந்த ஜிஎஸ் பேப்பரை எத்தனை மார்க் சார் போடுவாங்க? அதை ஃபஸ்ட்டு விடுறதை விட மார்க் போடணுன்னா ஃபஸ்ட்டு அது திருத்தணும்ல, அங்கே தான் நம்மளை இடிக்கும் சிசேட். சிசேட்டில் பாஸ் ஆனால் தான் ஃபஸ்ட்டு எதையே திருத்துவான், ஜிஎஸ் பேப்பரையே தொடுவான். இப்போ சார் நான்
ப்ரிலியம்ஸ் எழுதிட்டேன் சார், ஆனால் எனக்கு மார்க்கே வரல சார். அப்போ என்ன அர்த்தம்? உன் பேப்பரை அவன் திருத்தவே இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சிசாட்டில் ஃபெயில் ஆகிட்ட. ஓகேவா சார்? அப்போ இதில் பாஸ்னா என்னது சார்? சிசாட்டில் பாஸுன்றதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபிக்ஸடு மார்க். ஃபிக்ஸடு மார்க்னா என்ன சார் அர்த்தம்? கிட்டத்தட்ட அவன் மொத்தம் எத்தனை கேள்வி சார் கேட்குறான்? 80 கேள்வி கேட்குறான். நீ 27 கேள்விக்கு சரியான மதிப்பெண் எடுத்தால் போதும். ஓகே, அது ஃபிக்ஸடா சார்? ஃபிக்ஸடு மார்க். ஓகேவா? ஸோ 80 கேள்வி கேட்குறான்னா நீ 27 கேள்விக்கு நீ சரியான மதிப்பெண் தாராளமாக எடுத்தால் போதும். இன்னும் கரெக்டாக சொன்னால் அது 1/3 அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஐமா. ஓகேவா? ஸோ அது ஒரு ஃபிக்ஸடு மார்க். இது வருஷம் மாறுமா சார்? கட் ஆஃப்லாம் இதுக்கு கிடையாது, இது மாறவே மாறாது. ஓகேவா சார்? நான் 80 கேள்வி, இன்னும் அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இட் இஸ் 27.5 வரும். ரைட்டா? 80 கேள்விக்கு அத்தனை கேள்வி நான் சரியாக எழுதிட்டுனா சிசாட் ஃபிக்ஸட் கிளியர் ஆகிடுமா? கண்டிப்பாக கிளியர் ஆகிடும். இதில் நீ 80க்கு 80 எடுத்தாலும் ஒன்று தான், 80க்கு 28 எடுத்தாலும் நீ பாஸ் தான். சரி சார், இதில் பாஸ் ஆகிட்டேன். ஓகே சார், அடுத்து என்ன பண்ணுவாங்க? இப்போ தான் உன்னோட ஜிஎஸ் பேப்பரில் கை வைப்பாங்க. ரைட்டா? இந்த ஜிஎஸ் பேப்பரில் மார்க் எப்படி சார் அப்படின்னு கேட்டால், ஜிஎஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு 2 மார்க். ஓகேவா? அப்போ நீ மொத்தம் எத்தனை மார்க்குக்கு பரீட்சை எழுத போகிற சார்? நான் மொத்தம் 100 கேள்வி எழுத போகிறேன் சார். அப்போ ஒட்டு மொத்தமாக நீ 200 மார்க்குக்கு பரீட்சை எழுத போகிற. ரைட்டா? சரி, ஓகே சார். இந்த 200 மார்க்னா எப்படி சார்? 50 கேள்வி போட்டேன், ஒரு கேள்விக்கு 2 மார்க்னா மொத்தம் எவ்வளோ? 100 மார்க் போட்டுருவானா சார்? அதுதான் கிடையாது. தெளிவாக ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? ஸோ இதை நான் மறுபடியும் கொஞ்சம் ரீகன்க்ளூட் பண்ணலாமா? ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னோம்? ப்ரிலியம்ஸ் இஸ் அ குவாலிஃபையிங் பேப்பர். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னோம்? ஜிஎஸ்னு ஒரு பேப்பர் இருக்குது, ஆப்டிடியூட்னு ஒரு பேப்பர் இருக்குது. மூணாவது விஷயம் என்ன சொன்னோம்? ஒரு கேள்விக்கு 2 மார்க் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஆப்டிடியூட் என்ன சொன்னோம் சார்? 80க்கு 27 கேள்விகள் போட்டால் போதும். ரைட்டா? சரி சார், இதில் இப்போ தான் அந்த கீவேர்டுக்கே நம்ம போக போகிறோம். ப்ரிலியம்ஸில் என்ன இருக்கும்? நெகட்டிவ் மார்க்கிங். ஓகேவா? நெகட்டிவ் மார்க்கிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? 100 கேள்வி வச்சுக்கோங்க. அந்த ஒரு கேள்விக்கும் ஒரு மார்க்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நான் 50 கேள்வி ரைட்டாக போடுறேன், 50 கேள்வி தப்பாக போடுறேன். அப்போ என் மார்க் எவ்வளோ சார்? அவ்வளோ தான், 100க்கு 50. இது சாதாரணமாக கணக்கு போட்டால். சார் நெகட்டிவ் மார்க்கிங் சொன்னீங்களே, அதை தான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போ அதே 100 கேள்விக்கு என்ன கரெக்டாக வச்சுக்கலாம்? 60 கேள்வி நான் ரைட்டாக போடுறேன், 40 கேள்வி தப்பாக போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன தெரியுமா பண்ணுவான்? 60 கேள்வி ரைட்டா 60 மார்க் போடு, 40 கேள்வி தப்பா ஒரு தப்பான கேள்விக்கும் ஒரு மார்க்கை எடுத்துருன்னு சொல்லுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 60 - 40 20. சார் 60 கேள்வி ரைட்டாக போட்டேன், நீ 60 கேள்வி ரைட்டாக போட்ட, அதுக்கு தான் 60 மார்க் கொடுத்துட்டான். ஆனால் 40 கேள்வி தப்பாக போட்டல, அதுக்கு 40 மார்க்கை எடுத்துட்டான். ஸோ ஓவராலாக 20. இது பேர் தான் நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம். இந்த யூபிஎஸ்சியில் இந்த நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சியோட நெகட்டிவ் மார்க்கிங் இப்போ தெளிவாக சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஓகேவா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தம் நீங்கள் 200 மார்க்குக்கு டெஸ்ட் எழுத போகிறீங்க. எத்தனை கேள்வி சார்? 100 கேள்வி. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், இது மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, ஒரு குழப்பம் தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மொத்தம் எத்தனை கேள்வி போடுறேன் சார்? நான் மொத்தம் இப்போ 80 கேள்வி அட்டன் பண்ணி ரைட்டு சார். ரைட், ஓகே. 80 கேள்வி அட்டன் பண்ணி ரைட்டு சார். ஓகே. 11 கேள்வி நாட் அட்டெம்ப்டட் விட்டுட்டேன். அதை பற்றி நான் ஓஎம்ஆரில் எதுலேயும், அந்த ஓஎம்ஆர் வட்டமே 4மே பிளாங்காக தான் இருக்குது, நான் விட்டுட்டேன். நான் அட்டெம்ப்டட். பாக்கி எவ்வளோ இருக்கும்? 91. 9 ராங்லி அட்டெம்ப்டட், தப்பாக போட்டேன். ஓகே. இப்போ இதுக்கு மார்க் எப்படி போடுவாங்க தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 80 கேள்விக்கு எத்தனை சார் மார்க்கு? ஒரு கேள்விக்கு 2 மார்க்னா 80க்கு 160 மார்க் உங்களுக்கு போட்டுருவாங்க. ரைட்டா? 11 நாட் அட்டெம்ப்டட், அதுக்கு ஒன்றுமே கிடையாது, அப்படியே விட்டுருவாங்க. நாட் அட்டெம்ப்டா அதை கையிலேயே தொட மாட்டாங்க. அடுத்து 9 கேள்விகள் இருக்கு இல்லையா? ஒரு 3 தவறான கேள்விக்கும் ஒரு சரியான கேள்வியை தூக்கிடுவாங்க. சார் அப்போ நான் மொத்தம் 9 தவறான கேள்வி போட்டிருக்கேனே சார், அதில் மொத்தம் அப்போ எத்தனை 3 இருக்குன்னு கால்குலேட் பண்ணிக்க. 9ல் மொத்தம் 3 இருக்குது. அப்போ அந்த 3ஐயும் இதிலேருந்து கழிச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த 3ஐயும் இந்த 3ஐயும் இந்த சரியான கேள்வி போட்ட பாரு 80, அதுலேருந்து கழிச்சு விட்ருவாங்க. அப்போ நீ 80 கேள்வி ரைட் இல்லை, 77. இப்போ மறுபடியும் அதை ரீகால் பண்ணி பாருங்கள், புரியும். சார் 80 கேள்வி ரைட்டாக போட்டேன் சார். ரைட், ஓகே. 9 கேள்வி தப்பாக போட்டேன் சார். ரைட்டு. அந்த 9 கேள்வியில் எத்தனை 3 இருக்குது? 3 இருக்குது சார். அந்த 3 இந்த ரைட்டாக போட்ட 80லேருந்து கழிச்சிருவாங்க, 77. ஸோ 77 2ஆல் பெருக்குனா 140,
154 மார்க் மட்டும்தான் உங்களுக்கு வரும். இதுதான் யூபிஎஸ்சியோட நெகட்டிவ் மார்க்கிங். அந்த கீவேர்டு மட்டும் சொல்கிறீங்களா சார்? ரொம்ப சிம்பிள், 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? நீங்கள் போடப்படும் ஒரு 3 தவறான கேள்விகளுக்கு ஒரு சரியான கேள்வி பறிக்கப்படும். ரைட்டா? சரி சார், இதில் சிசெட் பாஸ் புரியுது, 80க்கு 27 தான் பாஸ். ஜிஎஸ்க்கு எப்படி சார் பாஸ்ன்றதை சொல்லுவாங்க? அது பாஸ் மார்க் அப்படின்னு ஜிஎஸ்க்கு ஒன்று கிடையாது, கட் ஆஃப்ன்றதை வச்சு தான். ஓகேவா? அதுக்குள்ளே ரொம்ப இப்போதைக்கு இன்வால்வ் ஆகிக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மெயின்ஸுக்கு ஒரு 10,000 பேர் விடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல் 10,000 பேர், ஓகேவா, முதல் 10,000 பேர் தான் மெயின்ஸுக்கு எழுத விடுவாங்க. ஓகேவா? அதில் சில ரிசர்வேஷன் கேட்டகரி, அதெல்லாம் நம்மளுக்கு பெருசாக தேவையில்லை. சரி சார், இன்னைய நிலவரம் என்ன சார் அப்படின்னு கேட்டால், இன்னைய நிலவரப்படி 200க்கு தோராயமாக 98 ஒரு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு நான் சொல்கிறேன். ஏன் சார் அப்படின்னா, அவங்க கொஞ்சம் ஜனத்தொகையில் ஜாஸ்தியாக இருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். ரைட்டா? ஒரு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு இன்றைய நிலவரப்படி 98லேருந்து 106க்குள்ளே இதில் எந்த மார்க் வேணாலும் வருஷம் போகுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு வருஷம் 98 எடுத்தவன் மெயின்ஸ் எழுதுவான், இன்னொரு வருஷம் 99 எடுத்தவன் மெயின்ஸ் எழுதுவான், இன்னொரு வருஷம் 105 எடுத்தால் தான் மெயின்ஸ்னு சொல்லுவான், இன்னொரு வருஷம் 110ன்னு எடுத்தால் தான் மெயின்ஸ். அது அந்தந்த கொஷின் பேப்பரோட ஈஸினஸ் பொறுத்து. ரைட்டா? சார், போன வருஷம் 98 எடுத்து உள்ளே போயிட்டான் சார், மெயின்ஸ் எழுதிட்டான் சார், அப்போ இந்த வருஷம் நான் 110 சார் சொல்ல முடியாது. கட் ஆஃப் 112ன்னு வந்துடலாம். அப்போ ஓவராலாக இதுக்கு ஒரு ரேஞ்ச். ரைட்டா? அப்போ 200க்கு நீ தோராயமாக ஒரு 90களிலிருந்து 110க்குள்ளே இருந்தால் ஓகே, இந்த வாட்டி மெயின்ஸ் எழுதலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதை கரெக்டாக சொல்ல முடியாது. அது யார் தான் சார் சொல்லுவா? பரீட்சை முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து ஒரு ரிசல்ட் விடுவான். அந்த ரிசல்ட்டில் யார் யார் நம்பர்ஸ்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே மெயின்ஸ் எழுத அலவுடு. அவ்வளோதான். மற்றபடி இதில் மார்க்கை வச்சுலாம் நான் பாஸ் ஃபெயிலாம் சொல்லவே முடியாது. பரீட்சை எழுதிட்டு வந்து ஓகே 100க்கு நான் 200க்கு 106 மார்க் நான் பாஸா தெரியாது. அவன் ரிசல்ட் விட்டு அதில் உன் பேர் இருக்கணும். ஏன் சார் அப்படின்னா, நீ அந்த முதல் 15,000 பேருக்குள்ளே இருக்கிற மேபி 106 நல்ல மார்க்குன்னு நினைக்கலாம். ஆனால் நிறைய பேர் 106 கிராஸ் பண்ணி அந்த 15,000 இடத்த பிடிச்சிட்டு நீ 18,000வது இடமா இருந்தால் கண்டிப்பாக நீ மெயின்ஸுக்கு அலோடு கிடையாது. ஓவராலாக முதல்ல வர ஆளுங்களுக்கு மெயின்ஸில் எழுதுறதுக்கு வாய்ப்பு தருவான். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ப்ரிலியம்ஸ்னால் என்னென்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். 3 முக்கியமான பாயிண்ட். நம்பர் 1, அது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர். ரெண்டாவது, அதில் 2 கேட்டகரி இருக்குது, ஜிஎஸ், சிசெட். சிசெட் பாஸ் பண்ணாதான் ஜிஎஸ் எழுதலாம். சரி, ஓகே சார். ஜிஎஸ்ல 100 கேள்வி, ஓகேவா? அந்த 100 கேள்வியில் இத்தனை ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு ப்ளஸ் 1/3 நெகட்டிவ் மார்க்கிங் அடிப்படையில் நம்ம 90லேருந்து 110க்குள்ளே எடுத்தால் ஓரளவுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு லைட்டாக வெளியே வர்றதுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது. ரைட், ஓகே. சிசெட் ஃபிக்ஸடு 80க்கு 27 கேள்வி ரைட்டாக போட்டால் பாஸ். சார், சிசெட்டில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா? அதே 1/3 நெகட்டிவ் மார்க்கிங். 3 தவறான கேள்விக்கு ஒரு சரியான கேள்வி எடுத்துருவாங்க. ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் அந்த ப்ரிலியம்ஸோடைய ஜஸ்ட்டு. இதை தாண்டி சரி சார், ப்ரிலியம்ஸை இப்போ பாஸ் பண்ணிட்டேன் சார், ப்ரிலியம்ஸில் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும் சொன்னேன்னான்னு தெரியல, இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ அகெயின் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் என்னென்ன சப்ஜெக்ட் வருன்றதை மட்டும் பேசிக்காக நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இதில் மேஜராக டாமினேட் பண்ணுறது ஹிஸ்ட்ரி. ரைட்டா? ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் சார் வரும்? நீங்கள் சாதாரணமாக ஸ்கூலில் படிச்சிங்க பாருங்க சார். உப்பு சத்தியாகிரகம், எஸ் அதே தான். உப்பு சத்தியாகிரகம், ரவுலட் ஆக்டு, காந்திஜி சுதந்திரம் வாங்கி தந்தது, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், காங்கிரஸ், 1857 ரிவோல்ட். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, முகலாய பேரரசுகள், பாபர், உமாயூன், அக்பர், ஜஹாங்கீர். அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, டெல்லி சுல்தானியர்கள் யார்? முகமது பின் துக்ளக்கு, ஸோ அலாதீன் கில்ஜி. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க சார், இந்த மௌரியர்கள், குப்தர்கள். கரெக்ட். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க, அப்படியே அந்த குப்தாஸு. அப்படியே அந்த குப்தாஸுக்கு பின்னாடி போனீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், புத்திசம், ஜெயினிசம், சீக்கிசம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சேர்ந்து தான் இந்த ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் எங்கேருந்து தான் சார் படிக்கணும்? நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்ன மாதிரி 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற என்சிஆர்டி புக்ஸ் பேசிக்ஸ். இதை படிச்சுட்டு அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்னன்றதை நம்ம இன்ஸ்டியூட்டில் நம்ம அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து என்ன சார்? பாலிட்டி. சேம் ப்ரொசீஜர் ஃபார் பாலிட்டி. 6th to 12th என்சிஆர்டி பேசிக், ஸ்டாண்டர்ட் புக்ஸை அதுக்கப்புறமா நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, 3வது மேஜர் சப்ஜெக்ட்டு ஜியாகிரஃபி. எல்லாத்துக்குமே அந்த 6லேருந்து 12 வரைக்கும் இருக்க என்சிஆர்டி தான். அப்புறம் என்னது சார்? கரண்ட் அஃபேர்ஸ். இது நடப்பு நிகழ்வுகள், இது நியூஸ் பேப்பர் ரிலேட்டடாக நாம் அதுக்கப்புறமா டீச் பண்ணலாம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வேர்ல்டு மேப்பு அண்டு இந்தியன் மேப்ஸ். ரைட்டா? இதை தாண்டி எக்கனாமிக்ஸ். டு பி பேசிக் எக்கனாமிக்ஸும் இதே புக்ஸில் இருந்து தான்.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம் இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் எங்கே இருந்துமே அந்த புக்ஸில் இருந்து வரல, எல்லாமே அந்த கரண்ட் அஃபேர். ஆர்பிஐ என்ன சொல்லுச்சு, ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன, எஸ்பிஐயில் ரீசெண்டாக என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, கிட்டத்தட்ட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் என்ன புதுசாக ஸ்கீம் போட்டாங்க, எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான். இதை தாண்டினா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ சாதாரணமாக நம்ம நியூஸில் படிப்போமே, இந்த ஈராக்குக்கு என்ன பிரச்சனை, இஸ்ரேலில் என்ன போர் நடந்துச்சு, அணு ஆயுதங்கள் யார்கிட்ட இருந்ததா தகவல் வந்துச்சு, யாருக்கும் இடையில் ஆயுத அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க, இந்த மாதிரி சாதாரணமான இன்டர்நேஷ்னல் ரிலேஷன். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஜிஎஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த 100 கேள்வி. இதுலேருந்து ஒரு 10 10 10 10 10 5 7 இது ஒரு 10. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய ஜிஎஸ். ஓகேவா? இதில் இருந்தால் அந்த 100 கேள்வி வரும். இது எல்லாத்துக்குமே அடிப்படை. இப்போதைக்கு நான் சொல்கிறது என்ன, 6th to 12th என்சிஆர்டி. ரைட்டா? ஸோ ப்ரிலியம்ஸ் ஓவராலாக ஒரு வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மெயின்ஸ். இப்போ தான் ரியல் காம்படிஷனே ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ரியல் காம்படிஷன். ஏன் சார் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நீ தாண்டினது சார் மெயின்ஸ் எழுத என்ன அலோவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ நான் மெயின்ஸில் போய் தான் என்னோடய திறமையை காமிச்சு நான் மார்க் வாங்கி அந்த மார்க்கை வச்சு என்னோடய ரேங்கை நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மெயின்ஸில் எத்தனை பேப்பர் சார்? சாதாரணமாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், குவாலிஃபைங் பேப்பர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெயின்ஸ்லேயும் பேப்பர் ஏ பேப்பர் பின்னு 2 பேப்பர் இருக்காங்க. அதுக்கு மார்க்லாம் போட மாட்டாங்க. பின் எதுக்கு தான் சார் அது? அந்த முடிஞ்ச அளவுக்கு அந்த எலிமினேட் பண்ணவே பார்த்துட்டு இருப்பாங்க. ரைட்டா? இந்த பேப்பர் ஏ பேப்பர் பியில் நீ மார்க்லாம் வாங்க தேவையில்ல, பாஸ் ஆனால் போதும். ரைட்டா? அந்த பாஸ் மார்க்கை நீ வாங்கிட்டாதான் உன்னுடைய இந்த மார்க் வரக்கூடிய பேப்பர்கள், இந்த பேப்பர்களை திருத்துவாங்க. சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? ரொம்ப 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 ஈஸி. நம்ம இந்த 12thலலாம் எஸ்ஏ எழுத மாட்டோம், இங்கிலீஷ் எஸ்ஏ. ஏதோ ஒரு எஸ்ஏ படிப்போம், ஏதோ ஒன்று எழுதுமே, அப்படியே எழுதி விட்றா, பேப்பர் ஃபில் பண்ணுறா. டு பி ஃப்ராங்க், டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஆர்டிகல்ஸு, நவுனு, கம்ப்ளீட் த சென்டென்ஸு, ஏதோ ஜஸ்ட் பேப்பரை ஃபில் பண்ணால் அது ஆக்சுவலாக கிளியர் ஆகிடும். இது சுத்தம். சாரி, பேப்பர் பி தான் நான் சொன்னேன் இங்கிலீஷு. பேப்பர் ஏன்றது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து எடுத்துருக்கலாம். ஆப்வியஸ்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் பேப்பரை தேர்ந்தெடுப்போமா? தமிழில் என்ன, நம்ம சாதாரணமாக அந்த 10ஆம் கிளாஸ்லேருந்து படித்தது, பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, பாக்கியத்தில் அமைத்து எழுதுக, உனக்கு தெரிந்த ஏதோ ஒரு நபரை பற்றி விரிவாக எழுதுக, கரெக்டாக கட்டுரை எழுதுக, கடிதம் எழுதுக, இந்த மாதிரி. சார் இதுக்கெல்லாம் தனி ட்ரைனிங்லாம் பண்ணணுமா சார்? பரீட்சைக்கு 4 நாள் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணாலே இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இது எதுவுமே அவங்க என்ன தெரியுமா பார்ப்பாங்க, படித்து பார்த்துட்டு ஓகே இவனுக்கு 4 வரி சேர்ந்தாப்புல பிழை இல்லாமல் எழுத வருதா, இதுக்கு தான் இந்த பேப்பரு. எந்த ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்ட பேப்பரும் இது கிடையாது. ஆஸ் அ ஆஃபீஸராக இவன் கையில் ஒரு டாக்குமெண்ட் போச்சுன்னா ஓகே ரைட்டு, இதில் நம்ம கையெழுத்து போடலாம், என்ன படிச்சிருக்கிறா, என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு, இதுக்கு தான் இந்த பேப்பர். இதில் எந்த ஒரு நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லை. ஸோ இந்த பேப்பரை கிளியர் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை. இங்கேருந்து தான் நம்மளுடைய அந்த ரியல் டஃப்பான ஜாப் ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு பேப்பர், பேப்பர் 1 எஸ்ஏ. ஃபஸ்ட்டு பேப்பர் பேர் எஸ்ஏ. கரெக்டுங்களா? இல்லை என்ன சார் பண்ண சொல்லுவாங்க? சாதாரணமாக நம்ம எஸ்ஏன்னா நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதே விஷயத்தை தான் பண்ண சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டைட்டில் கொடுத்துருவான், அது ரிலேட்டடாக ஒரு 5-6 பக்கத்துக்கு எஸ்ஏ எழுத சொல்லுவான். ரைட்டா? நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? எல்லா பேப்பருக்குமே சேம் மார்க்ஸ் தான், 250 மார்க்ஸ். கரெக்டாக? அப்போ மொத்தம் எத்தனை பேப்பர் இருக்கும்? 7 பேப்பர் இருக்கும் பாருங்க. கரெக்டாக? ஸோ 7 இருக்குது. 1 2 3 4 5 6, ஏதோ ஒன்றத்தை விட்டான். அதான் இங்கே பாருங்கள், ஆப்ஷனல் பேப்பர் ரெண்டுத்துக்குமே சேர்த்து 250. அப்போ இவருக்கு ஒரு 250, இவருக்கு ஒரு 250. ரைட்டா? ஸோ மொத்தம் 7 250 பேப்பர் மார்க்ஸ். இதுதான் உங்களோட மெயின்ஸு. நீங்கள் மொத்தம் மெயின்ஸில் மார்க் எடுக்க போகிற மார்க்ஸ் எத்தனை சார், பேப்பர்ஸ் எத்தனை சார் அப்படின்னா 7 பேப்பர், ஒரு பேப்பருக்கும் 250 மார்க்ஸ். ரைட்டா? ஓகே. எஸ்ஏ பேப்பர் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. 8 டாபிக் கொடுப்பான், ஏதோ 2 டாப்பிக்கில் உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க, எஸ்ஏ வடிவில் எழுதணும், அவ்வளோதான். ஏதாச்சும் ஒரு 2-3 டாபிக் சொல்லுங்களேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள், காந்தியோட கொள்கைகள் இப்போவும் இந்தியாவில் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை எஸ்ஏவாக எழுதுங்க. எதோ அப்படியே இங்கிலீஷில் சொல்லியிருப்பான், ஸோ அதை அப்படியே எழுத வேண்டியதுதான். ரைட்டா? ஓகே. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சார். நான் தமிழில் தான் ஃபுல்லாக படித்தேன், என்னால் தமிழில் பரீட்சை எழுத முடியுமா? ரைட். ப்ரில்லியம்ஸை கண்டிப்பாக இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 மொழியை தவிர வேறு எந்த மொழியிலையுமே எழுத முடியாது. ப்ரில்லியம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் அல்லது பேசிக் ஹிந்தி தெரிஞ்சே ஆகணும். எந்த ஒரு ப்ரில்லியம்ஸ் பேப்பரும் தமிழில் தமிழில் இல்லை, இங்கிலீஷ் ஹிந்தியை தவிர வேறு எந்த மொழியிலையுமே வராது. ரைட்டா? ஆனால் இந்த மெயின்ஸ் பேப்பர்
தாராளமாக நம்ம மொழியை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். சார் இந்த 7 பேப்பரையும் என்னால் தமிழில் எழுத முடியுமா? தாராளமாக எழுதலாம். 7 பேப்பரையுமே தமிழில் நீங்கள் எழுதலாம், அல்லது 7 பேப்பரையுமே இங்கிலீஷில் எழுதலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம், ரைட்டுங்களா? ஸோ அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எஸ்ஏ புரிஞ்சிருச்சு சார். 2 எஸ்ஏ எழுதணும்னு சொல்கிறாங்க. ஒரு எஸ்ஏக்கு 125 மார்க்கு. ஸோ 2 எஸ்ஏக்கு 250 மார்க் தருவோம், ரைட்? ஸோ சேம் கான்செப்ட். பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ். இதில் என்ன சார் இருக்குது? சாதாரணமாக படிங்க, உங்களுக்கே புரியும் பாருங்கள். இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், பாரம்பரியம் கலாச்சாரம். சார் என்ன சார் சாதாரண ஒரு கேள்வி கேளுங்க, ரைட்? ஓகே. முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. அவங்களுடைய நடன கலாச்சாரம் இந்திய நடன கலாச்சாரத்தை எந்த அளவுக்கு பாதிச்சுது? இப்படி தான் அந்த கேள்வி இருக்கும். இது சாதாரணமாக ஒவ்வொருத்தர் எப்படி வேணாலும் எழுதலாமே சார். அதைத்தான் அவனும் சொல்கிறான், நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க, ஆனால் அது ரிலேட்டடாக இருக்கணும். நீங்கள் பாட்னு சார் கேள்வி கேட்டது என்ன? முகலாய நடன கலாச்சாரம் இந்திய நடன கலாச்சாரம் பாதித்தது எப்படி? ஒருவேளை நீங்கள் ஜஹாங்கீர் காலகட்டத்தில் அவர் புதியதாக ஒரு நடன கலையை உருவாக்கினார், தாராளமாக அது ரிலேட்டட் தான், கண்டிப்பாக அதை படித்து பார்த்தா மார்க் தருவாங்க. அதை விட்டுட்டு முகலாயர்கள் எப்பொழுது ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் பேட்டில் ஆஃப் பானிபட்டு, பக்சாரு, பிளாசி, உனக்கு என்னென்னலாம் தெரியுதோ எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது, ஒரே கோடு போட்டு போயிடுவான். அது என்ன ரிலேட்டடோ அதுக்கு ஆன்சர் எழுது, அவ்வளோதான். ஹிஸ்ட்ரி, அதாவது எல்லாத்தையுமே ஒரே கேட்டகரியில் சொல்லிடலாம். இந்தியன் ஹெரிட்டேஜ் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி பற்றின ஒரு கேள்வி கேட்பாங்க, ரைட்டா? ஜியாகிரஃபி, வேர்ல்டு அண்டு சொசைட்டி. வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பாங்க, ரைட்டுங்களா? அந்த நெப்போலியன் போனாபார்ட்டு, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இதிலிருந்து கேள்வி வரும். ஜியாகிரஃபிலையும் அதே, அந்த 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் ப்ரிலிம்ஸ் படிக்கிறீங்க பாருங்கள், அதையே டிஸ்கிரிப்டிவாக கேட்பான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சார், ஓகே, உலகத்தில் எத்தனை விதமான சைக்ளோன்ஸ் இருக்குது, சைக்ளோன்ஸ் உருவாகிறதுக்கு என்னென்னலாம் தன்மைகள், சாதாரணமாக என்ன புக்கில் படித்தோமோ அது அழகாக பாயிண்ட் வைஸாக எழுதுனா ஸோ அந்த கேள்வி ஃபில் ஆகிடும். சார் சொசைட்டிலிருந்து சார் சேம் சொசைட்டி என்னது? இன்றைய சமூகத்தில் வன்முறைகளை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம், இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அழகாக எழுதலாமே. ஸோ தாராளமாக நீங்கள் எழுத வேண்டியதான். கரண்ட் அஃபேரோடு சேர்த்து எழுதுனா இன்னும் கொஞ்சம் திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு தோணும், இன்றைய சமூகத்தை சேர்த்து எழுதுனா, கரெக்டாக? ஸோ ஒட்டுமொத்த பேப்பர் 2 இவ்வளோ கான்செப்ட் தான். இன்னொரு ஒற்றுமை கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த எல்லா பேப்பருக்குமே மொத்தம் எத்தனை கேள்வி? 20 கேள்வி கொடுப்பாங்க. ஒரு கேள்விக்கு 12.5, ஒரே கேட்டகரி தான். 20 கேள்வி எழுதணும், ஒரு கேள்விக்குமே 12.5 தான். அப்போ 10 கேள்விக்கு 125 ஆச்சு, 20 கேள்விக்கு 250 மார்க் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாம் இந்த 4 பேப்பருக்குமே சரி. எஸ்ஏ ஒன்றுத்தை மட்டும் விட்டுருங்க, ஏன்னா 2 எஸ்ஏ 125 மார்க்கு, 125 மார்க், அதை விட்டுருங்க. பாக்கி இருக்கிற இந்த பேப்பர் 4 5 வரைக்கும் 5 and 6 கூட சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இதில் மட்டும் ஒரே ஒரு குழப்பம் இருக்குது, இதை நான் அப்புறம் தெளிவு பண்ணுறேன். மொத்தம் 7 பேப்பர், ஓகே சார். அதில் ஃபஸ்ட்டு எஸ்ஏ, ஓகே சார். லாஸ்ட்டு 2 வந்து ஆப்ஷனல், ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஸோ 2 என்ன அர்த்தம்? 6 and 7. ஸோ 2, 3, 4, 5 இந்த 4த்துக்குமே ஒரே பேட்டர்ன் தான். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 கேள்வி, ஒரு கேள்விக்கு 12 மார்க்கு, மொத்தம் 250 மார்க். சார் மற்றதெல்லாம் சார் இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதே எக்ஸ்ப்ளனேஷன் தான், அதே சப்ஜெக்ட்லேருந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கேள்வி வரப்போகுது. சார் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சேம் பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது, சரி ஓகே. வேற என்ன? பிரசிடென்ட்டோடைய தகுதிகள்லாம் என்ன, இவ்வளவுதான். பாராளுமன்றத்தோடைய கூட்டுத்தொடர்களை பற்றி ஒரு விரிவாக எழுதுங்க. இந்த மாதிரி சாதாரணமாக நம்ம பாலிட்டியில் என்ன படித்தோமோ அதே தான், ரைட்டா? சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இது எல்லாமே சாதாரணமாக நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்பாங்க. டெக்னாலஜி, எக்கானமிக் டெவலப்மெண்ட் பேப்பர் 3க்கு வந்தால் அந்தந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கேள்வி வரும். சார் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு, சரி ஏதாச்சும் ஒரு இடத்த பார்க்கலாமா? என்விரான்மெண்ட், கரெக்டாக? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியிடுவதால் சமூகத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது, முடிஞ்சு போச்சு. அதை என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கேட்க போகிறோம், நீ என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம எழுத வேண்டியது தான், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், இந்த கியோட்டோ ப்ரோட்டோகால் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கரண்ட் அஃபேரோடு சேர்த்து அப்படியே எழுத வேண்டியது தான், அவ்வளோதான். ஸோ ஃபைனலி பேப்பர் 5, இந்த பேப்பர் 5 மட்டும் அழிஞ்சு போச்சா? ரைட், ஓகே. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட், இதுதான் இருக்கிறதுலேயே கஷ்டமான பேப்பர்னு சொல்லுவாங்க. ஏன் சார் அப்படின்னா இதுக்கு ஃபிக்ஸட் ஆன்சர் நீ எந்த புக்லேயுமே படிக்க முடியாது, ஓகேவா? கேள்வி என்ன சார் கேட்பாங்க, ஓகேவா? கொஞ்சம் தமிழில் அழகாக சொன்னோன்னா நியாயம், நீதி, நேர்மை, தர்மம் பேப்பர் இது. ஆக்சுவலாக எப்படி சார் கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ரைட், சந்தோஷம்னா என்னன்னு நீ நினைக்கிற, சந்தோஷத்துக்கான டெஃபினேஷனை கொடு. ஒரு கூட்டத்தில் சந்தோஷமாக வாழறதுக்கு என்னென்னலாம் வழிகள் நினைக்கிற, ஒரு நிர்வாகத்தில் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட நிர்வாகமாக இருக்கணும்னு நினைக்கிற, இதுதான் கேள்வியே.
ஸோ அப்போ யார் வேணாலும் எப்படி வேணாலும் எழுதலாமே சார். நீங்கள் தாராளமாக எழுதலாம், ஆனால் அது கொஞ்சம் டெக்னிக்கலாக எழுதணும், ரைட்டா சார். டெக்னிக்கலாக எழுதுறதுக்கு அதுக்கு தாராளமாக நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்குது. ஈவன் இந்த நியூஸ் பேப்பரில் வர நிறைய கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸே நம்ம திருப்பி ஆன்சராக எழுதலாம். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா தாராளமாக அதையே இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நல்ல ஆட்சி நடக்கணும்னா இதை பண்ணால் போதும்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, அதையே நீங்கள் தாராளமாக திருப்பி இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொன்னார்னே தாராளமாக எழுதலாம், ரைட்டா. ஸோ இது எந்த ஒரு சிலபஸ்குள்ளேயும் வராது. நீதி நேர்மை நியாயம் அது ரிலேட்டடாக, ஏன்னா ஒரு ஆஃபீஸர் அந்த அளவுக்கு இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஒரு ஆஃபீஸரோடைய அந்த நேர்மைத்தன்மையை செக் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர், ஓகேவா, ரைட். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு 50% வேலை. இதை தாண்டி இந்த 2 பேப்பர் தான் பாக்கி 50%. இவங்க தான் உங்களுடைய ஆப்ஷனல். மொத்தம் ஆப்ஷனலுக்கு எத்தனை பேப்பர்? 2 பேப்பர், ஓகேவா. ஸோ ஆப்ஷனலில் மொத்தம் 2 பேப்பர். ஆப்ஷனலில் என்ன சார்? விருப்ப பாடம். நீங்கள் ஏதோ ஒரு பாடத்தை விருப்ப பாடமாக எடுத்துக்கலாம், ரைட்டா சார். நான் தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், எனக்கு தமிழ் தான் வரும், அதை எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் அந்த குவாலிஃபிகேஷனுக்கு சொன்ன பாருங்கள், ஏதோ ஒரு துறையில் டிகிரி வாங்கியிருந்தா போதுன்னு. அந்த துறையில் வர எந்த சப்ஜெக்டை வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சார் நான் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு, மேத்தமெட்டிக்ஸ் எடுக்க முடியுமா சார்? அப்படின்னு கிடையாது. நீ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டு மேக்ஸ் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு ஹிந்தி எடுக்கலாம். இதில் எந்த ஒரு பேதமும் கிடையாது. என்னுடைய யூனிவர்சிட்டி டிகிரிக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. உனக்கு என்ன விருப்பமோ நீ தாராளமாக எடுக்கலாம். ஆனால் நீ எந்த பேப்பர் எடுக்கிறியோ அதே பேப்பரில் தான் 2 பேப்பர் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் வந்து தமிழ் லிட்ரேச்சர் எடுத்திருக்கேன் சார். தமிழ் லிட்ரேச்சர் 1 பேப்பர், தமிழ் லிட்ரேச்சர் 2 பேப்பர். சார் நான் மேக்ஸ் எடுத்திருக்கேன் சார். மேத்தமெட்டிக்ஸ் 1 பேப்பர், மேத்தமெட்டிக்ஸ் 2 பேப்பர். இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சார் நான் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் சார். 2 வருஷம் கெமிஸ்ட்ரி பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியிலேருந்து எப்படிப்பட்ட கேள்விகள் வந்திருக்குன்ற உங்களுக்கு தெரியும். சிலபஸ்லேயும் அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லியிருப்பான். அதில் ஒரு ஐடியா கிடச்சிரும், ரைட்டா. ஸோ சார் இந்தியா ஃபுல்லாக எது சார் ஆப்ஷன்லாம் எடுப்பாங்க? அதிகபட்சமாக எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க, ஆந்த்ரோபாலஜி எடுப்பாங்க, ஜியாகிரஃபி எடுப்பாங்க, பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் எடுப்பாங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக மெஜாரிட்டி ஆஃப் த ஆளுங்க எடுக்கிறது. ஹிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, ஜியாகிரஃபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டி, கவர்னன்ஸ், இதெல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த ஆளுங்க எடுக்கிறது, ஓகேவா. சில பேர் அவங்களோட விருப்ப பாடம் தாராளமாக தமிழ் லிட்ரேச்சர்ஸ்லாம் தாராளமாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இந்த லிட்ரேச்சர்ஸ்லாம் எடுத்து தாராளமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த பரீட்சையுமே தமிழில் எழுதி பாஸ் பண்ணவங்களாம் இருக்காங்க, ரைட்டுங்களா. ரைட், ஓகே. இதை தாண்டி இந்த ஆப்ஷனல் எத்தனை மார்க்கு சார்? இதுக்கும் அதே தான், 2 பேப்பரா நான் சொன்ன மாதிரி ஒரு பேப்பருக்கும் 250 மார்க்கு. ஸோ ஒட்டு மொத்தமாக எத்தனை பேப்பருக்கு உங்களுக்கு மார்க் போட போகிறான்? 1க்கு 250 மார்க்கு. அப்போ மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர் இருக்காங்களா? ஸோ அப்போ 4னா ஒரு 1000 வரும், அதுக்கு ஒரு 3னா ஒரு 750 வரும். ஸோ 1750 மார்க்குக்கு நீங்கள் எழுத போகிறீங்க உங்கள் பரீட்சை மெயின்ஸுக்கு, ரைட்டா. எத்தனை மார்க் சார் எடுக்கணும்? ஓகேவா. இந்த 1750 கொஞ்சம் நான் தோராயமாக இப்படி பிரிச்சுக்கிறேன். ஏன் சார் அப்படின்னா இந்த 5த்தையும் நான் ஆப்ஷனல் அதர் பேப்பர்ஸ்னு வச்சுக்கிறேன், இந்த 2 ஆப்ஷனல்னு வச்சுக்கிறேன், ஓகேவா. சார் சேர்த்து எவ்வளோ சார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால் தோராயமாக இன்றைய நிலவரப்படி மினிமம் 650லேருந்து 750க்குள்ளே மார்க் இருக்கணும். இத்தனை மார்க்குக்கு நீ இவ்வளோ எடுத்தால் போதும் சார். ஏதாச்சும் ஒரு பேப்பரில் பாஸ் மார்க்கு ஃபெயில் மார்க்னு இருக்கா சார்? ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேனே சார், நான் எஸ்ஏ பேப்பரில் ஒரு 35 மார்க், இதில் ஒரு 25 மார்க், இதில் ஒரு 30 மார்க்கு, இதில் ஒரு 90 மார்க்கு, ரைட். ஃபைனலாக வந்து 1 2 3 4 5 என்ன சொல்லலாம் சார், இதில் ஒரு 80 மார்க். ஆனால் இந்த ஆப்ஷனல் சொல்கிறீங்கல்ல 250 நான் சூப்பராக ஆப்ஷனல் படிப்பேன் சார், ரைட்டா. 500க்கு 450 மார்க் எடுத்துட்டேன். ஓகே, இஸ் தட் பாசிபிள்? இது வரைக்கும் எடுத்திருக்காங்களா? இது வரைக்கும் எடுத்ததுலேயே ஆப்ஷனலில் ஜாஸ்தி மார்க்குன்னு பார்த்தா 375 தான், ஓகேவா. ரைட், ஓகே. ஸோ நான் இவ்வளோ எடுத்துட்டேன் சார். இதை எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணுவாங்களே தவிர அதில் நீ ஃபெயில் ஆகிட்டேன்லாம் கிடையாது. மினிமம் மார்க் எடுத்தால் போதும். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயின்ஸில் நம்ம ஸ்கூல் படிக்க சொல்ல எப்படி எல்லாத்துலேயும் 100 எடுத்துட்டு ஒரு சப்ஜெக்டில் 10 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகிட்டா கூட உனக்கு ரேங்க் கிடையாது, நீ ஃபெயில் தான். இங்கே அப்படி கிடையாது. அவன் பார்க்கறது உன்னுடைய ஓவரால் மார்க், ஓகேவா. 1750 மார்க்குக்கு நீ எவ்வளோ எடுத்திருக்க மொத்தமாக கூட்டி மட்டும்தான் பார்ப்பான். அதனால தான் நான் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ணுவேன், எதையாவது ஒன்றுத்துலையாவது நல்ல திறமையை வளர்த்துக்கடா அப்படின்னு. ஸோ ஏன்னா அவன் பார்க்கறது ஓவரால் மார்க்கு, கரெக்ட் தானே. ஸோ அப்போ அந்த ஓவரால் மார்க்கை நீங்கள் 650லேருந்து 750க்குள்ளே எடுக்கணும். அதுக்கு மினிமம் நீங்கள் உங்களோட ஆப்ஷனலில் 300 ஆச்சு எய்ம் பண்ணணும். 600லேருந்து 750 எடுக்கணும்னா அந்த 2 பேப்பர்லேயே நான் 300 எடுக்க ட்ரை பண்ணணும். பாக்கி 5 பேப்பரில்
ஒரு 400 எடுக்க ட்ரை பண்ணணும். இதுதான் பேசிக் தியரி. ஓகேவா? ஃபைனலி மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி என்ன சார்? தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஓகேவா? சரி, தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் நம்ம இங்கேயே சொல்லிடலாம். ஓகேவா? அங்கேயே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அங்கே ரைட். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் இங்கே இருக்கு பாருங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் 275 மார்க். ஓகேவா சார்? நான் மெயின்ஸ் எழுதிட்டேன் சார். ரைட்டு. அந்த வருஷத்தோட கட் ஆஃப் எவ்வளோ தெரியுமா? ஒரு ஓபிசிக்கு நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். 688. நீ ஒரு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால் 688 எடுத்துட்டுனா தாராளமாக நீ எதுக்கு அனுப்பப்படுவ? இன்டர்வியூக்கு அனுப்பப்படுவேன். இப்போ இன்டர்வியூ அது டெல்லியில் தான் எப்போவுமே நடக்கும். எல்லாருக்குமே இன்டர்வியூ டெல்லியில் நடக்கும். ரைட்டா? இப்போ அந்த இன்டர்வியூக்கு மொத்தம் இந்தியாவில் வந்து ஃபுல்லாக எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்க? ஒரு 2000 பேரை தோராயமாக கூப்பிட்ருக்காங்க. ஸோ நீ 688 எடுத்துட்டல, அதுதான் நீ கட் ஆஃப்னு வச்சுப்பான் அன்றைய தேதிக்கு. ஸோ அப்போ நீ தாராளமாக அந்த 2000ல் ஒரு ஆளாக இருப்ப. இப்போ நீ இன்டர்வியூக்கு போகிற, உன்னோட இன்டர்வியூ மார்க் மொத்தம் எவ்வளோ? 275 மார்க். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக இன்டர்வியூ பற்றி ரொம்ப கோராக கூட இப்போதைக்கு நான் பேச விரும்பலை. சிம்பிளாக அங்கே போய் நம்ம அறிவாளி அப்படின்றத விட, அவங்களுக்கு நிரூபிக்கிறத விட, இல்லை சார் நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்றவன் தான், என் கையில் ஒரு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அரசுக்கு உறுதுணையாக நின்று அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை நான் ஏற்று செல்லுவேன் அப்படின்றத நிரூபிச்சுட்டு, ப்ளஸ் நான் ஒரு தமிழனோ குஜராத்தியோ மலையாளியோ கிடையாது, நான் ஒரு இந்தியன். இந்த 2 விஷயத்தை மட்டும் அவங்க மண்டையில் உரைக்கிற மாதிரி புரிய வச்சுட்டிங்கன்னா ஓகே, உனக்கான ஒரு நார்மல் 170லேருந்து 180 மார்க் அவங்க போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இதில் எந்த ஒரு சார் இதில் தப்பாக சொல்லிட்டா ஃபெயில் ஆகிடுவாங்க சார். நீ 30 கேள்வி 25 கேள்வி தப்பாக கூட சொல்லு. ரைட்டா? இதில் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி டிவியில் படிச்சிருக்கேன், பெருசாக அதை பற்றி தெரியாது சார். சத்தியமாக அவங்க கோவப்பட மாட்டாங்க. ரைட்டா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு சரியாக எரியல சார், அதனால் ஒரு மிகப்பெரிய துக்க சம்பவம் நடந்து போச்சு. இதுக்கு போய் ஒரு கலெக்டர் போய் அந்த இடத்துல நிற்க சொல்ல அவர் எதை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, அணுசக்தி ஒப்பந்தத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிதானம். ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குறதே அதுதான். நம்ம கேட்ட உடனே அது எனக்கு தெரியல, கேள்விப்பட்டிருக்கேன், நிதானமாக பதில் வருதா? ஒரு கொலை சம்பவம் நடந்ததுன்னா, 5 கொலை நடந்ததுன்னா அங்கே போய் ஃபஸ்ட்டு நிதானமாக நின்று என்ன நடந்துச்சு? ரைட், அந்த நிதானம் இருக்கணும். நீயும் சேர்ந்து அங்கே பதட்டப்பட்டேன்னு வைய, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த பர்ஃபெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கரெக்டுங்களா? ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்குதான்னு தான் பார்ப்பாங்களே தவிர நீ பெரிய அறிவாளியாக இருந்தால் அங்கே பிரோஜனம் இல்லை. கரெக்ட் தானே? ஸோ இதை மட்டும் நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, 2 விஷயம், நான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்றவன். 2வது விஷயம், நான் ஒரு இந்தியன். ரைட்டா? தமிழ்நாட்டிலேருந்து நான் வந்திருந்தாலும் என்னை குஜராத்தில் போட்டால் கூட நான் ஒரு இந்தியன், இந்தியனுக்கு இந்தியன், கண்டிப்பாக நான் கரெக்டாக தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன். இதை மட்டும் நீ கரெக்டாக சொல்லிட்டா போதும். சார் இந்தியன் எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதை மட்டும் முடிச்சுக்கிறேன். உனக்கு பிடிச்ச ஸ்தலங்கள் சொல்லு பார்க்கலாம், புண்ணிய ஸ்தலங்களில் தமிழ்நாடு. சரி சார், தஞ்சை பெரியோடையார் கோவில், காஞ்சி காமாட்சி கோவில், மதுரை மீனாட்சி கோவில். ரொம்ப ரொம்ப தவறான ஆஸ்பெக்ட் ஒரு இந்தியனா. கரெக்டாக? நீ இந்தியனாக பேசலை, அஸ் எ ஹிந்துவாக பேசுகிற. கரெக்ட் தானே சார்? நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி மாதா கோவில், தஞ்சை பெரியோடையார் கோவில், சித்தன்ன வாசலில் அந்த சமணர்களுடைய அந்த ஓவியங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட்டா? உத்திரமேரூரில் அந்த புத்த பீடிகைக்கு ஒரே ஒரு சின்ன இடம் இருக்கும், அங்கே நான் ஒரே ஒரு வாட்டி போயிருக்கேன் சார். அதே போல் இந்த வேறு ஏதாச்சும் ஒரு செக்ட் நீ படிச்சிருந்தா ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை சொல்லு. இப்படி சொல்லியே என்ன தெரிஞ்சிருச்சு? ரைட்டா, சரி வேறு ஏதாச்சும் உனக்கு பிடிச்ச சாப்பாடு சொல்லு அப்படின்னு கேட்டால், இந்த முகல் பிரியாணின்னு என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் செஞ்சு தருவார் சார். கம்ப்ளீட், அதாவது ஒரு இந்தியனாக அப்படியே இன்வால்வ் பண்ணு. கரெக்டாக? ரைட். உனக்கு பிடிச்ச கோயில் பிரசாதம் சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக அகைன் என்ன வந்துடணும்? ஜஸ்ட் அந்த ஹிந்து கோவில்களாக சொல்லாமல் ஜஸ்ட் அந்த பாரம்பரியம் ப்ளஸ் ரிலீஜன் இது எல்லாருக்குமே உண்டு. கரெக்ட் தானே? இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். இதுதான் ஒரு இந்தியனை ஆஸ்பெக்ட் பண்ணுறது. கரெக்டாக? ரைட், ஓகே. ஸோ இப்போ இன்டர்வியூனா என்னென்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா சார்? இந்த இன்டர்வியூலையும் பாஸ் மார்க்கு ஃபெயில் மார்க்கு கிடையவே கிடையாது. ஃபைனல் ரேங்க் இப்போ எப்படி தான் சார் போடுவாங்க? மெயின்ஸில் நீ ஏதோ ஒரு மார்க் எடுத்ததுனால தானே உன்னை இன்டர்வியூக்கு அனுப்பினா. ரைட், ஓகே. இன்டர்வியூவில் 275க்கு நான் சொன்ன அந்த 2 விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ ப்ரூவ் பண்ணிட்டியா? சரி, ஓகே. இதுக்கு ஏதாச்சும் ஒரு மார்க் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமே. 175. இங்கே வரடாக்கண்ணா 688. கொஞ்சம் ரவுண்ட் பண்ணிக்கலாமா? அதை 690. ரைட்டா? இந்த 690 + 175 தான் உன்னுடைய ஓவரால் மதிப்பெண். கரெக்டா? ஸோ எவ்வளோ ஆச்சு? 690 ஒரு 200 சேர்த்தா 790, 890 ஒரு 20 தூக்கினா 870, 865 கிட்ட வரும்ப.
ஓவராலாக இதுதான் உன்னுடைய மார்க். ஓகேவா? இதை வச்சு தான் உன்னுடைய ரேங்க் போடுவான் இப்போ. விச் மீன்ஸ் சார் ஓவரால் ரேங்க்னா என்ன? ஓவரால் ரேங்க் ஈக்குவல் டு மெயின்ஸ் மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ மார்க் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு ஒரு 900 மார்க் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோ. ரைட்டா? இதுக்கு தான் உனக்கு மார்க். அவனே கொடுத்துட்டான் பார். மொத்தம் 1750 உன்னோட மெயின்ஸ் மார்க், 275 உன்னோட இன்டர்வியூ மார்க், ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ? 2025. விச் மீன்ஸ் 2025 மதிப்பெண்ணுக்கு நீ எத்தனை மார்க் எடுக்கிற, இதை வச்சு தான் உன்னோட ரேங்க் போடுவோம். சார் அப்போ இந்தியாவிலேயே ஜாஸ்தி மதிப்பெண் எடுத்தவங்க எவ்வளோ சார் இருப்பாங்க? தோராயமாக 1050க்கு மேலே இருப்பாங்க. ஒரு 1150க்கு உள்ளே இருப்பாங்க தோராயமாக. இது வரைக்கும் எடுத்தவங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்திருக்காங்க. 1050க்கு மேலே இருப்பாங்க, 1150க்கு உள்ளே இருப்பாங்க. ரைட்டா? நீ எங்கே இருக்க? 900வது ரேங்க்கில் இருக்க. நீ ஒரு 300, 400, 450வது ரேங்காக வருவேன். ரைட்டா? ஸோ வாட் எவர் இட் இஸ், அவன் எடுத்த 2000 பேரில் தோராயமாக 50%. தோராயமாக 50%னா 950லேருந்து ஒரு 1000 பேருக்கு சர்வீஸ் கொடுப்பான். ரைட்டா? சார் இதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்னது சார்? ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போதைக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ரொம்ப ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறவங்க, செகண்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஐபிஎஸ், தேர்ட் ரேங்க் எடுக்கிறவங்க ஐஆர்எஸ், ஃபஸ்ட் எடுக்கிறவங்க தான் ஐஏஎஸ், அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீ இந்த மெயின்ஸ் எழுத சொல்லவே ப்ரிஃபரன்ஸ் போட சொல்லிவிடுவாங்க. சார் எனக்கு ஐபிஎஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஐஏஎஸ் கொடுங்க. ரைட்டா? ஸோ டிஎன்பிசியில் எப்படி கவுன்சிலிங் நடக்குதோ சேம் கவுன்சிலிங் யூபிஎஸ்சிலையும் நடக்கும். நீ நல்ல மார்க் எடுத்தனா உன்னை ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்லேயே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் உள்ளே போனேன்னா ஐஏஎஸ் இருக்கும், ஐபிஎஸ் இருக்கும், ஐஆர்எஸ் இருக்கும். உனக்கு என்ன தேவையோ நீ தாராளமாக எடுக்கலாம். அதை நீ ஃபஸ்ட்டே உன்னோட மெயின்ஸில் உன்னோட ப்ரிஃபரன்ஸை நீ போட்டுருவேன். ரைட்டா? ஸோ ஜஸ்ட் ஜாஸ்தி மார்க் எடுத்தால் ஃபஸ்ட்டு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டா உனக்கு விருப்பப்பட்டதை நீ எடுத்துக்கலாம். இவ்வளோதான் விஷயமே தவிர ஜாஸ்தி மார்க் எடுத்தால் ஐஏஎஸ் அப்படிலாம் கிடையாது. ஜாஸ்தி மார்க் எடுத்தால் முடிவு உன் கையில், கம்மி மார்க் எடுத்தால் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. இவ்வளோ தான் விஷயம். ரைட்டுங்களா? இந்த போஸ்டிங்லாம் எப்படி சார்? அதுவும் கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான். ஜாஸ்தி மார்க் எடுத்தால் முடிவு உன் கையில், கம்மி மார்க் எடுத்தால் அவங்க சொல்கிற இடத்துல தான் உன்னை போஸ்டிங் அமைப்பாங்க. ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் இந்த பரீட்சை ரிலேட்டடான விஷயம். கரெக்டுங்களா? ஸோ இந்த பரீட்சையை தாண்டி இன்னும் எப்படி சார் படிக்கணும், ஏது சார் படிக்கணும், இந்த போஸ்டிங், குழப்பம், கஷ்டம், இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இப்போதைக்கு இந்த வீடியோவில் யூபிஎஸ்சினா என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்னலாம் படிக்கணும், ஓவரால் அந்த எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ரைட்டுங்களா? தேங்க்யூ.